Okay guys, RCB lose their first match in their hometown. இருக்கிறதுலே தான் ஹோம் டவுன்ல அதிகமா தோத்ததுன்னா எனக்கு தெரிஞ்ச RCB தான். ஏன்னா அத்தனை வாட்டி தோத்துருக்காங்க RCB. பட் இன்னைக்கு மேட்சுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நேற்று ப்ரிவியூலே சொன்னேன், சிராஜ் ஒருத்தன் இன்னைக்கு பெரிய தலைவலியா இருக்க போறான் RCBக்கு. ஏன்னா அவன்லாம் சின்ன சுவாமி ஸ்டேடியம்லேயே உருண்டு புரண்டு வளர்ந்தவன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவன் தான் மாஸ் காமிச்சிட்டு போயிட்டான். சிராஜ் சும்மா ஸ்டெம்ப் எல்லாம் பறக்க விட்டு சூவி பண்ணிட்டு இருக்கான்டா இந்த சின்னசாமியில. ஃபேன்ஸ்னா கதறி இருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சுட்டு, என்னடா சிராஜ் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, எங்க ஏரியாவுக்கு வந்துட்டு திருப்பி டீமுக்கு வாடா அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விராட் கோலிக்கு சிராஜ் போடுற பாலே வந்துட்டு பாதியில் நின்னுட்டான். அது எமோஷனா என்னெல்லாம் தெரியல. ஃபர்ஸ்ட் பால் போடும்போது அப்படியே போய் பிச்சில் போயிட்டு அப்படியே வந்துட்டு திருப்பிட்டு போயிட்டான். எமோஷனலா இல்ல உண்மையிலே ரிதம் கிடைக்கலையா என்னன்னு தெரியல. ஏன்னா எப்பவுமே சிராஜுக்கு வந்துட்டு இந்த விராட் கோலி மேல ஒரு இது உண்டு, ஒரு ரெஸ்பெக்ட் பெருசா உண்டு சிராஜுக்கு. என்னதான் வந்துட்டு மத்த பிளேயர் மேல ஆட்டிடியூட் காஞ்சாலும் சிராஜுக்கு விராட் கோலி மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அதனால அப்படி பண்ணானா என்னன்னு தெரியல. சோ இன்னைக்கு வந்துட்டு ரபாடா வரல, அர்ஷத் கான் ஒருத்தன் புதுசா வந்ததுதான் வந்தான். கோலி அப்படியே அமுக்கிட்டு போயிட்டான். கோலி நல்ல ஷாட் தான் ஆடுனா, பட் அமுக்கிட்டு போயிட்டான். ஆனா அது அந்த பாலுக்கு அங்க ஒரு கரெக்டான ஒரு ஃபீல்டர் வச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. டாஸ் ஜெயிச்சது சுமன் கில் தான். சுமன் கில் ஜெயிச்சோன்னா நாங்க பவுலிங் போடுறேன் நான் எதிர்பார்த்ததான். சன்ரைசர்ஸை தவிர மொத்த எல்லா டீமுமே எனக்கு தெரிஞ்சுட்டு வந்து ஃபீல்டிங் தான் சூஸ் பண்றாங்க. சன்ரைசர்ஸ் மட்டும்தான் நாங்க வந்து 300 அடிப்போம் அப்படின்னு ஒத்த கால நின்றுட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. துடிச்சு தோத்து போயிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு வந்துட்டு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. நல்ல இது ஃபர்ஸ்ட் டே RCB கவுந்துட்டானுங்க. பட் ஓப்பனா ஒரு இது ஒத்துக்கிட்டே ஆகணும். RCB உண்மையிலே நல்லா லேண்டானுங்க. அதை வந்து சொல்லிதான். இதே பழைய RCB-யா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு 80 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆகிட்டு கிளம்பி போயிருப்பானுங்க. எல்லா டீமை மூடி வச்சுட்டு. முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா கெயில், விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ் இந்த 3 பேர் தான். இந்த 3 பேர் அவுட் ஆயிட்டுனா டீமை மூடிட்டு பேக் பண்ணிட்டு போயிட வேண்டியது அப்படின்ற மாதிரி இருந்து. பட் இன்னைக்கு சூப்பரா லேண்ட் ஆனுங்க. இதுவே வந்து 169 கொண்டு வந்துட்டானுங்க. எத்தனை விக்கெட் ஸ்டார்டிங்ல போச்சு. ஃபர்ஸ்ட் கோலி அவுட் ஆனா, அதுக்கப்புறம் சிராஜ் வந்தான்பா. எப்பா சிராஜ் இந்த படிக்கல் விக்கெட் எடுப்பான். படிக்கல் வந்து அவன் ஒரு 4 அடிச்சான். ஓகே படிக்கல் இன்னைக்கு ஒரு ஃபயர் கொடுக்க போறான்னு பார்த்தா அதுக்கடுத்த பாலே ஸ்டெம்பிள் அட்டி சிராஜ் பொழந்துட்டான். அதுக்கப்புறம் ஃபில் சால்ட் வந்தான், ஒரு பெரிய 6 அடிச்சான்ப்பா. 105 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டேடியம் மேல போய் விழுந்துச்சு. ரைட்டு சால்ட் வந்துட்டாண்டி, கோலி தானே போனா சால்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா அடுத்த பால் போல்டு சிராஜ் பொழந்துட்டான். அடுத்த பால் சிராஜ் ஃபயரா இருந்தான்ப்பா இன்னைக்கு ஃபீல்டர். இன்னைக்கு அவன் தான் மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கினான். செமையா பவுலிங் போட்டான். ஃபில் சால்ட் அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் தான் பட்டிதாரு அவனும் அவுட் ஆயிட்டான். யாரு இன்னைக்கு வந்துட்டு வெயிட்டா பேட்டிங் பிடிச்சதுன்னா லியம் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா, அதுக்கப்புறம் டிம் டேவிட். இந்த 3 பேர் தான் காப்பாத்தானுங்க. ஃபர்ஸ்ட் ஜித்தேஷ் சர்மா ஆரம்பிச்சான். ஜித்தேஷ் சர்மா மேல எப்பவுமே ஒரு இது உண்டு. என்னன்னா ஜித்தேஷ் சர்மா ரொம்ப நிக்க மாட்டான். பெரிய ஷாட் அடிச்சு அவுட் ஆயிடுவான். பட் இன்னைக்கு பரவாயில்ல, ஒரு 33 ரன் தான் அடிச்சான். பட் நல்லா நின்னா. எனக்கு தெரிஞ்சவரை அந்த 33 ரன் அடிச்சதே பெருசு. நான் என்ன நினைச்சேன்னா ஜித்தேஷ் சர்மா வருவான், தூக்கி ஒரு 6 அடிப்பான், அடுத்த பால் அவுட் ஆயிடுவான்னு நினைச்சேன். பட் ஜித்தேஷ் சர்மா நின்னா. அவங்களுக்கும் இஷாந்த் சர்மா நல்லா பவுலிங் போட்டான். இஷாந்த் சர்மா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டான். வந்து படிதாரெல்லாம் அவுட் ஆகுனா, அதுக்கப்புறம் செகண்ட் ஓவர் தான் செம்ம அடி விழுந்துட்டு ஜித்தேஷ் வந்து பொழந்து எடுத்தான் இஷாந்த் சர்மாவோட ஓவரை. பட் பிரசித் கிருஷ்ணா அண்டர் ரேட்டடப்பா, சைலண்டா பவுலிங் போட்டுட்டு இருக்கான். 26 ரன் தான் கொடுத்தான், ஒரு விக்கெட் எடுத்தான். ஃபைனல்ல டிம் டேவிட் தான் எடுத்தான். ஆனா லியம் லிவிங்ஸ்டன் செமையா பண்ணான். இன்னைக்கு ஒரு ஆள் ஒஸ்டா ஃபீல்டிங் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாஸ் பட்லர் இன்னைக்கு எந்த உலகத்துல இருந்தாலும் தெரியல. பேட்டிங்லாம் வேற லெவல்ல பண்ணான். பட் கீப்பிங் இன்னைக்கு ஏதோ ஜோன்லே இல்லாத மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பில் சால்ட்டோட கேட்ச் அவுட்டான் சிராஜ் பால்ல. அதுக்கப்புறம் லியம் லிவிங்ஸ்டனோட ஒரு ஸ்டம்பிங் வந்துச்சு ரஷீத் கான் பால்ல, அதை விட்டான். தெவாட்டியாவும் இன்னைக்கு ஒரு கேட்ச் விட்டான். லியம் லிவிங்ஸ்டன் ஹைட்டா ஒரு 6 அடிப்பான்பா. எவ்வளோ ஹைட்டா போச்சு. நான் 6 நினைச்சேன். அதெல்லாம் பார்க்கும்போது எங்கடா போகுது அப்படின்னு பார்த்தா தெவாட்டியா கையில பட்டு கீழே விடும் பால். அதுவும் அவனுக்கு டக் அவுட் முன்னாடியே போடுவானுங்க. இப்படி தலையில கை வச்சுக்கிடுவானுங்க. அந்த அளவு இருந்துச்சு. இன்னைக்கு ஃபீல்டிங் கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. குஜராத்லாம் சொல்ல போனா கொஞ்சம் ஒஸ்டா தான் இருந்து. பட் சாய் கிஷோர் சூப்பரா பவுலிங் போட்டான். ஸ்பின் பவுலர் சாய் கிஷோர் செமையா பவுலிங் போட்டான். அவன் மேல நிறைய ஐஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா முன்னாடி கொஞ்சம் லைட்டா சீனா போட்டதுனால, ஹர்திக் பாண்டியா முன்னாடி கொஞ்சம் மாஸ் காட்டினதுனால கொஞ்சம் சாய் கிஷோருக்கு மவுஸ் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல நல்லா டைம் எடுத்து பவுலிங் போடுறான். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாரும் உடனே போடணும் பார்ப்பாங்க. இல்ல அவன் அப்படி இல்லை, நிப்பான் பார்ப்பான், நல்லா டைம் எடுத்து போடுவான். பெரிய பவுலரோ சின்ன பவுலரோ அதெல்லாம் பாக்குறல, ஏன் டைமை நான் எடுத்துக்கிட்டு நான் பவுலிங் போடுவேன் அப்படின்ற மாதிரி போடுவான். சோ வெயிட்டா இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு ஆள் மேல மட்டும்தான் எனக்கு மைனஸ் இருக்கு. ரஷீத் கானுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்க கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா எனக்கு தெரிஞ்சு ரஷீத் கான் வந்துட்டு ஒழுங்கா ஜோன்ல இல்லாத மாதிரியே இல்லை. இந்த ஃபயரே இல்லை. முன்னாடிலாம் ரஷீத் கான் வந்தாலே ஒரு ஓவரா இருக்கும் ரஷீத் கானுக்கு. ஒரு ரஷீத் கான் ஐயோ ரஷீத் கான் வரா, கண்டிப்பா ஒரு விக்கெட் இருக்குப்பா அந்த ஓவர்ல அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸா வந்துட்டு ரஷீத் கான் அந்த ஃபயரே இல்லை. ஒரு மாதிரி ஆஃப் ஆன மாதிரி பவுலிங் போடுறான். அவன் பவுலிங் போடுறான், பால் டேர்ன் ஆக மாட்டேங்குது. ஒரு மாதிரி சிம்பிளா எப்படி சொல்ல,
இருக்கிறான் ரஷீத் கான் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு பார்க்கும்போது நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கு. எல்லாரும் ரஷீத் கான், ஐயோ ரஷீத் கான் ஓவர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். பட் நீங்க கவனிக்குமோ அப்படிதான் இருக்கு. இவன் எப்ப கடைசியா நல்லா போட்டான் ரஷீத் கான், ஒழுங்காவே போடல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரஷீத் கான்லாம். ரஷீத் கான் விக்கெட் எடுக்கிறது வேற, பட் அந்த பழைய ரஷீத் கான் காணும். அது என்ன ஆச்சுன்னு தெரியல ரஷீத் கானுக்கு. திருப்பி அவன் ஃபார்மை பிடிச்சிருவான் பார்ப்போம். இன்னைக்கு சமாடி வாங்கினா ரஷீத் கான்ல லியம் லிவிங்ஸ்டன் சூப்பரா விளையாண்டா, ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டான். கடைசி டிம் டேவிட் வந்து காப்பாத்திட்டான்பா. லாஸ்ட் ஓவர்ல ஒரு நல்ல அடி அடிச்சான். அவனும் ஒரு டீசென்டான ஒரு நாக்கு அடி 32 வந்து அடிச்சான். 169 ரன்ஸ் அடிச்சானுங்க. நல்ல டார்கெட் தான். பட் இந்த ஸ்டேடியம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மி. இதெல்லாம் வந்துட்டு சின்னசுவாமி ஸ்டேடியம்லன்னா கெயில் வந்துட்டு ஸ்டொக்கு வச்சாலே 6 எல்லாம் போகும் இந்த ஸ்டேடியம்ல. இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம்ல வந்துட்டு இந்த டோட்டல் ரொம்ப கம்மி. ஆனா இது ஒரு டீசென்டான ஒரு மரியாதையான ஒரு இது. மத்த ஃபேன்ஸ் எல்லாம், இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சு காத்துட்டு இருந்திருப்பானுங்க. ஐயோ 49க்கு ஆல் அவுட் ஆக மாட்டானுங்களா ஆர்சிபி அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்திருப்பானுங்க. பட் அதை வந்து கொண்டு வந்தானுங்க பாத்தீங்களா, அந்த ஜித்தேஷ், லியம் லிவிங்ஸ்டன், வேற டிம் டேவிட், அதுதான் வெயிட் எனக்கு தெரிஞ்சு. அதை வந்து காப்பாத்திட்டாங்க. இதே பழைய ஆர்சிபி டீமா இருந்தா எனக்கு தெரிஞ்சு 90க்கா சொருகி இருப்பானுங்க, 90க்கா ஆல் அவுட் ஆயிருப்பானுங்க. பட் இன்னைக்கு வந்துட்டு அதெல்லாம் காப்பாத்திட்டானுங்க சொல்ல போனா ஆர்சிபி பேட்ஸ்மேன்ஸ் வந்துட்டு. பட் இதுக்கு வந்துட்டு கண்டிப்பா பாராட்டி ஆகணும். மற்றபடி அவனுக்கு பவுலர்ஸ், நான் சொன்னல போன வீடியோல, பவுலர்ஸ் தான் வெயிட் அவங்களை பொறுத்தவரை. பவுலர்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அவனுக்கு எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. ஜிடில அவனுக்கு எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. அவனுக்கு சப்ல இம்பாக்ட் பிளேயர் கூட உள்ள வெயிட்டான ஆளா வச்சிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் வச்சிருக்காங்க, கிளென் பிலிப்ஸ் வச்சிருக்காங்க. கிளென் பிலிப்ஸை பெஞ்சில் வச்சுட்டு அவங்க உள்ள விளையாண்டுட்டு இருக்காங்க. பிலிப்ஸை எவனாவது பெஞ்சில் வைப்பானா? பிலிப்ஸை உள்ள இறக்கி விட்டா அவன் எல்லாமே பண்ணுவான். பவுலிங் போடுவான், பறப்பான், ஃபீல்டிங் பண்ண சொன்னான், பேட்டிங் சூப்பரா ஆடுவான், எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை வெளியே வைக்கிற ஒரு டீம் ஆயிட்டு இருக்கு. இந்த குஜராத் வந்துட்டு கப் அடிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு தான் இருக்கு. இந்த சுமன் கில் வந்துட்டு ஈஸியா எடுத்துக்காம ஒழுங்கா விளையாண்டாலே அவங்க கப் அடிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு டீம் வச்சிருக்கானுங்க. வெரி ஸ்ட்ராங்கான டீமா இருக்கு. ஆனா சுமன் கில் வந்துட்டு சும்மா ஜாலிக்கு வந்துட்டு சிரிச்சுட்டு மாப்பிள்ள ஹைஃபை ஈஷான் கிஷன் அப்படின்னா பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு ஹர்திக் பாண்டியா மட்டும் இந்த டீமை லீட் பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சு கப்பு நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் வச்சிருக்காங்க குஜராத் சொல்ல போனா. பட் அவரோட கேப்டன்சியே போக போக பார்ப்போம். எனக்கு எப்பவுமே சுமன் கில்லோட கேப்டன்சி மேல ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கு. என்னடா ஒழுங்காவே பண்ண மாட்டேங்க அப்படின்ற மாதிரி தான் மைண்ட்ல இருக்கு. ஏன்னா அவன் மேல ஒரு கான்பிடென்டே வர மாட்டேங்குது எனக்கு. சோ பாப்போம் எப்படி பண்றான்னு. இன்னைக்கு பேட்டிங் வர குஜராத் பேட்டிங், இந்த சாய் சுதர்சன் ட்ரபுள் நான் சொல்லிட்டு இருந்தேன் நேற்று வீடியோல. இந்த சாய் சுதர்சன் எப்பவுமே ட்ரபுள் பண்ணுவான் நம்மள அப்படின்ற மாதிரி. இந்த ஆர்சிபிக்கு ட்ரபுள் பண்ற சாய் சுதர்சன் தான். சூப்பரா ஆடுறான் அவன். ஷாட்லாம் ஸ்ட்ரைட் டிரைவ்லாம் வேற லெவல்ல ஆடுறான். எனக்கு தெரிஞ்சு செம்மையா ஆடுறான் சொல்ல போனா. அவன் சுமன் கில் ஏர்லியா அவுட் ஆயிட்டான். பட் ஓப்பனா சொல்றேன், சாய் சுதர்ஷன் வேற லெவல்ல ஆடுறான், செமையா ஆடுறான். இந்த அபிஷேக் சர்மா எல்லாம் வேற கேட்டகரி. அவன் வருவான் இறங்கி அடிப்பான் வேற. பட் சாய் சுதர்ஷன் ஆடுற ஸ்டைலே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா ஆடுறான். நல்ல டேலண்ட் இருக்கிற பிளேயர். அதுக்கு ஒரு பட்லர் வந்தான், மனுஷனே கிடையாது. பட்லர் உள்ள வர மாதிரியே தெரிஞ்சிருக்கும் மேட்ச் முடிய போகுது அப்படின்னு. கன்சிஸ்டன்சியா ஆடுறான் பட்லர் வந்துட்டு. எப்படி இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஆடினானோ அதே மாதிரி இங்க 30+30+ தான் இருக்கு. வர்றான் டீமுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்றான். இன்னைக்கு பட்லர் அடிக்கிறத பார்த்தா நான் கேட்ச் விட்டதுக்காண்டியாவது எப்படியாவது முடிச்சிடணும்ப்பா, நான் நின்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி. இந்த 73 ரன் என்ன அடிக்கிறான், 5-6 6 அடிக்கிறான்ப்பா பட்லர். உட்காந்து பொலார்னு விடுறான். சரி, அவன் ஒரு சைடு தான் அவனுங்க விக்கெட் போகுதுன்னு பார்த்தோன்னா இவன் வரான், ஷெஃபேல்ட் ரதர்ஃபோர்ட் வரான். சரி, சாய் சுதர்சன் எப்ப அவுட் ஆனா அந்த நியூ பால் மாத்துறானுங்க. பால் வந்துட்டு வேற பால் மாத்துறானுங்க. ரொம்ப வந்துட்டு டியூல பட்டு ரொம்ப இதாயிட்டு, அதனால புது பால் ரொம்ப அழுக்காயிட்டு புது பால் மாத்துறானுங்க. அப்பதான் கேட்ச் வந்துச்சு ஹேசல்வுட் பாலுக்கு. சோ அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஷாட். அந்த ஷாட் அடிச்சிருக்கே வேணாம் சாய் சுதர்சன். பட் அடிச்சான், அவுட் ஆயிட்டான். பட் இந்த ருதர்ஃபோர்ட் வந்தான்ப்பா, அவன் காட்டா மாதிரி வீசுவான். எல்லா பாலையும் காட்டா மாதிரி வீசி அடிச்சு 6 அடிச்சே முடிச்சிட்டானு. சூப்பரான விக்டரி குஜராத்துக்கு. ஆர்சிபிக்கு தன்னுடைய ஃபர்ஸ்ட் லாஸ் வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு பவுலிங் யாரு வெயிட்டா போட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா புவனேஸ்வர் குமார் தான். ஹேசல்வுட் ஓவர்ல இன்னைக்கு செம்ம அடி விழுந்துச்சு. சொல்ல போனா ஆர்சிபி வந்துட்டு நல்ல பவுலிங் லைனப் தான். ஹேசல்வுட் ஓகே, புவனேஸ்வர் ஓகே, எஸ் தயால் ஓகே. ஸ்பின்னர்ஸ் தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுதான் ஒரு ட்ரபுளா இருக்கு. ரஷீக்கு வந்து ஒருத்தனை கொண்டு வரானுங்க. அவன் ஒரு ஃபாஸ்ட் பவுலரா. அவன் என்ன போடுறான்னு எனக்கு தெரியவே இல்லை. ரஷீக் அவன் முன்னாடி டெல்லியில இருந்தான்னு நினைக்கிறேன். டெல்லி கேபிட்டல்ஸ்ல போட்ட ஞாபகம் இருக்கு. அவன் ரொம்ப மீடியாக்கர் பவுலர் மாதிரி இருக்கு. அவன் இந்த சுயாஷ் சர்மா, எனக்கு தெரிஞ்சு ஸ்வப்னல் சிங்கை கொண்டு வர. நான் பார்த்த வர போன வருஷம் ஸ்வப்னல் சிங்கை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர் மாதிரி இருக்கு. ரொம்ப பெரிய பவுலர்லாம் கிடையாது ஸ்வப்னல் சிங். ஆதி காலத்துல இருந்து இருக்காரு ஸ்வப்னல் சிங்லாம். 2008ல இருந்து இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஐபிஎல்ல பெஞ்சிலே உட்காந்து தேய்ச்சி உட்காந்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன்.
பேட்டிங் ஆடுவார், நான் பார்த்திருக்கேன். பவுலிங்கே நல்லா போடுவார். அவர்கிட்ட கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளஸ் பாயிண்டாவது ஒரு உங்களுக்கு பேட்டிங்லாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்க மாதிரி பவுலிங் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே போடுறாரு. ஏன் இந்த ரஷீக்கு போய் கொடுக்குறீங்க, சுயேஷ் சர்மாவுக்கு போய் கொடுக்குறானுங்கன்னு தெரியல. சுயேஷ் அவன் ஒழுங்காவே போட மாட்டான். எப்படி வந்துட்டு அவனை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மைண்ட் வந்துச்சுன்னு எனக்கு புரியல. சஹல் எடுக்கிற சான்ஸ் கிடைச்சு சஹலை விட்டுருக்கீங்க, லூசு பயலுகளா, இப்படிப்பட்ட கோமாளி பயல்கள் ஆயிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல நல்லா தான் விளையாண்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி கொஞ்சம் டீசெண்டா தான் விளையாண்டாங்க. ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்றது, ஒஸ்டாலாம் தோக்கல. எனக்கு தெரிஞ்சு ஒஸ்டா தோக்கல. யார் வந்து கொஞ்சம் ஒஸ்டா தோத்தா எனக்கு அப்படி தெரியுது ஜிடியோடனா, அது மும்பை தான் கொஞ்சம் ஒஸ்டா தோத்தானுங்க. அந்த மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஹர்திக் பாண்டியா வந்து டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதும் புதுசா தோத்தானுங்க. சிஎஸ்கே வந்து கொஞ்சம் ஒஸ்டா தோத்தானுங்க. ஓப்பனா சொல்ல போனா ஆர்சிபிட்ட ட்ரையே பண்ணல. கடைசி வந்து தோனி வந்துட்டு ஏதோ உருட்டிட்டு இருந்தாரு, வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு போனாரு. அந்த மாதிரி இல்ல, ஆர்சிபி கம்பேக் பண்ணி ஒரு மாதிரி டீசெண்டா வின் பண்ணிட்டாங்க, நல்லா இருக்கு. அது மாதிரி ஜிடியும் நிறைய சரக்கு இருக்கு, பவுலிங் இருக்கு, பேட்டிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. நடுவுல ஒரு ஆள் மட்டும் டேமேஜே இல்லாம போயிட்டு இருக்கான், தெவாட்டியான்னு ஒருத்தன். ஆனா அவன் பாட்டுக்கு நடுவுல இருக்கான்பா, ஜாலியா இருக்கான் தெவாட்டியா. எனக்கு என்னன்னு எதுவுமே அவன் பிரச்சனை இல்லப்பா, அவன் பாட்டுக்கு இருக்கான், சாப்பிடுறான், வர்றான், ஜாலியா இருந்துட்டு போறான். இந்த மாதிரி ஒரு பிளேயரா நீங்க அமைஞ்சிடணும்டா ஃபியூச்சர்ல. உன்னை காசு கொடுத்து எடுப்பானுங்க, நீ உள்ளே இருந்துக்கணும். ஒரு 2 பால் நீ வந்து பிடிச்சிட்டு போவியா, 2 பால் ஒரு சுத்து 6 விடுவோம், அவ்வளவுதான், நீ பெரிய ஆள் தான்டா என்னையில இருந்து இப்படின்ற மாதிரி தெவாட்டியா இருக்கான். சோ வேற லெவல் டீம் வச்சிருக்கான். சுமன் கில் கேப்டன்சி பண்றதுதான் இருக்கு. நான் சொல்றேன்ல, நல்லா கேப்டன் பண்ணா உண்டு. அதை விட்டுட்டு அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா சுமன் கில்னா கிழிஞ்சிச்சு, வேஸ்டா போயிடும். இதுக்குதான் நான் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா வந்துட்டு எனக்கு குஜராத் கேப்டனா ரொம்ப பிடிக்கும். அப்படியே பிரைம் டக்கான் சார்ஜஸ் மாதிரி இருக்கும் ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருக்கும்போது. அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்ல, இன்டென்டா இருப்பான் ஹர்திக். ஒரு மாதிரி என்ன சொல்றது, பிளேயர்ஸ் வந்துட்டு ஆன் ஃபீல்ட்ல அலாட்டா வச்சிருப்பான். ஒரு மாதிரி அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருப்பான், கான்வர்சேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்ல, டீமும் வெயிட்டா இருந்த ஹர்திக் பாண்டியா இருக்கும்போது முகமது வேற லெவல்ல போட்டான். மோஹித் சர்மா பாண்டியா இருக்கும்போது மோஹித் சர்மா நல்லா போட்டான். எப்ப பாண்டியா தூக்கி காலை தூக்கி வெளியே வச்சானோ மண்ணு மாதிரி போட ஆரம்பிச்சான் மோஹித் சர்மா. ரஷீத் கான் செமையா போட்டான், எல்லாருமே நல்லா போட்டான். சாய் கிஷன் நல்லா போட்டான், ரஷீத் கான் வெயிட்டா போட்டான். அவனுக்கு பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் இப்ப இந்த டீம் கொஞ்சம் ஒருவா இருக்கு. இப்ப ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் வர்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம லாஸ்டா அந்த மும்பை மேட்ச் பார்த்தோம், கிவ் அப் பண்ணாம விளையாண்டானுங்க, காட்டிட்டானுங்க மும்பை நாங்க தான் அப்படின்ற மாதிரி. பார்ப்போம் எப்படி ஹர்திக் பாண்டியா கம்பேக் கொடுக்குறாங்க. ஒரு மேட்ச் நம்ம பார்த்துட்டோம், அடுத்த மேட்ச் பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த மேட்ச் ஜிடி வின் பண்ணிட்டானுங்க. நான் நேத்தே லைட்டா ஒரு தோணிக்கிட்டே இருந்த ஜிடி ஜெயிச்சிருவானுங்களோ, பட் எதுக்கோ தெரியல, பரவாயில்ல ஆர்சிபியை ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எதுக்கடா சொன்னேன், பரவாயில்ல ஓப்பனா சொல்றது தப்பே இல்லை. பட் நாளைக்கு நடக்க போற மேட்சை பத்தி ஒரு ப்ரிவியூ பார்ப்போம். எஸ்ஆர்எச் வர்சஸ் கேகேஆர். எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எச் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு. இந்த மேட்ச் வந்துட்டு கொல்கட்டால நடக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல எஸ்ஆர்எச் ஒரு மேட்ச் தோக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 மேட்ச் கொஞ்சம் அசிங்கமா தோத்துட்டானுங்க. பேட் கமிங்ஸ்க்கு கண்டிப்பா அது வந்து மண்டையில அடிச்சிருக்கும். இந்த மேட்ச் தோத்துட்டானுங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பேட் கமிங்ஸ் டென்ஷன் ஆயிடுவான். அதனால இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா பேட் கமிங்ஸோட மென்டாலிட்டியை வந்துட்டு வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மென்டாலிட்டியே இருக்கும். ஸோ மேட்ச் கொல்கட்டால நடக்கிறதுனால இவனுங்களும் நிறைய வாட்டி கொல்கட்டால தோத்த ஆளுங்க தான் சொல்ல போனா. இவனுங்களும் ஈடன் கார்டன்ஸ்ல நிறைய வாட்டி தோத்த பயிலுக்கு தான் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். மற்றபடி சொல்ல போனோம்னா கொல்கட்டாக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க கேப்டன் தான். அஜின்கிய ரஹானேவை வந்துட்டு கேப்டனா போடுற ஆளே கிடையாது. நான் வந்துட்டு கேஎல் ராகுல வந்துட்டு டெல்லிக்கு கேப்டனா போடும் போதே யோசிச்சேன். ஸ்டார்டிங்ல ஒரு டாக் இருந்து கரெக்டா, கேஎல் ராகுல் வந்துட்டு டெல்லிக்கு போகும்போது கேஎல் ராகுல் கேப்டனா போடுங்கன்னு சொல்லும் போதே நான் வந்துட்டு ரெடியா இல்லை. கேஎல் ராகுல்னா கேப்டனா போடாதீங்க, அவன் நல்ல பிளேயர், கேப்டனா தயவு செய்து போடாதீங்க, ரொம்ப லேசியா இருப்பான் கேஎல் ராகுல், அப்படிதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரிதான் அஜின்கிய ரஹானேயும் கிட்டத்தட்ட 2 பேரும் சிமிலரான மென்டாலிட்டி தான். ஒரு மாதிரி காமா இருப்பாங்க. பிரச்சனை என்னன்னா ரொம்ப காமா இருப்பான் அஜின்கிய ரஹானே. ஸ்ரேயஸ் ஐயர் வேலை, ஸ்ரேயஸ் ஐயர் கூலா இருப்பான். நம்ம ஆளு ரஹானே வந்து அப்படியே தூங்கிடுவான், அப்படி விட்டானா அப்படி கண்ணு அப்படியே மூடி அப்படியே அந்த ஃபீல்டுல அப்படியே படுத்துருவான் அப்படின்ற மாதிரி தான் ரஹானே. பட் பேட்டிங்லாம் வெயிட்டா பிடிப்பான். பட் இருந்தாலும் போன வருஷம் ரஹானேயோட பிரைம் இயர்னா எனக்கு தெரிஞ்சு 2023 தான். ஒரு மாதிரி விசித்திரமா விளாண்டா சிஎஸ்கேக்கு, செம்ம அடி அடிச்சாப்பா. இந்த மாதிரிலாம் ரஹானேவை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி அடிச்ச ரஹானே வந்துட்டு லாஸ்ட் இயர் 2024ல தயவு செய்து ரஹானேவை தூக்கி வெளியே வச்சிருங்கப்பா அப்படின்னு சிஎஸ்கே பிளேயரே சொன்னாங்க. அந்த மாதிரி ரஹானேவை வந்துட்டு கொல்கட்டா எடுத்து கேப்டனா போட்டிருக்கானுங்க. நீ தான்ப்பா என் டீம் கேப்டன் அப்படின்னு. எதுக்கு பண்ணானுங்கன்னு தெரியல. மேபி அவங்களுக்கு வந்துட்டு வேற சாய்ஸ் இல்லையா இருக்கும், யாரை கேப்டனா போடுறதுன்னு தெரியல. கண்டிப்பா சுனில் நரேனை கேப்டனா போட முடியாது. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு சுனில் நரேனை பார்த்தா உங்களுக்கு கேப்டன்சி மெட்டீரியல் மாதிரி இருக்கு. என் தலைவன் வர்றான், கையை தூக்கிட்டு ஒரு பவுலிங் போட்டு போயிட்டே இருப்பான், அந்த மாதிரி இருப்பான். நான் என்ன நினைச்சேன்னா வெங்கடேஷ் ஐயரை கேப்டனா போடுவானுங்க, அதான் இருக்கும் அப்படிலாம் நினைச்சேன். பட் அதுக்கும் அவனுக்கு பண்ணல. எங்க இருக்கா வெங்கடேஷ் ஐயர், அவனுக்கு தான் கொடுப்பானுங்க. அவன் தான் வந்துட்டு நல்லா விளாண்டா, போன வருஷம் சூப்பரா விளாண்டா வெங்கடேஷ் ஐயர்லாம். ஸ்ரேயஸ் ஐயர் என்ன தப்பு பண்ணிட்டான்னா,
எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு அவன் லேட்டா வந்து அடிச்சிட்டு இருந்தான். கடைசி வந்து அடிச்சிட்டு இருப்பான் வச்சு சாத்திட்டு இருப்பான். அது மட்டும் இல்ல, கேகேஆருக்கு ஒரு பிரச்சனைனா யாருக்குமே ஒழுங்கா கிளிக் ஆகல அவனுக்கு பேட்டருக்கு. முன்னாடி வந்து சால்ட்டுக்கு நல்லா கிளிக் ஆச்சு. சால்ட் சுனில் நரேனை பொறுத்தவரை என்ன மேஜிக்னு தெரியல. எப்பெல்லாம் சுனில் நரேன் பக்கத்துல கம்பீர் இருக்கானோ அப்பதான் ஓப்பனிங்ல அவன் அடிக்கிறான். நான் முன்னாடி இருந்து பாத்திருக்கேன். முன்னாடி கம்பீர் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணான். சுனில் நரேன் வந்துட்டு ஓப்பனிங் இறக்கி விட்டு பார்ப்போம் அப்படின்னு பண்ணா வேற லெவல்ல அடிப்பான். அதுக்கப்புறம் கம்பீர் கொல்கட்டா விட்டு போனதுக்கு அப்புறம் சுனில் நரேன் மண்ணு மாதிரி ஓப்பனிங் விளாண்டா. அதுக்கப்புறம் திருப்பி கம்பீர் வந்துட்டு மென்டாரா வந்ததுக்கு அப்புறம் போன வருஷம் பாத்தீங்கன்னா செம்மடி அடிக்கிறான் சுனில் நரேன். இப்ப கம்பீர் காணும். இப்ப சுனில் நரேன் ஒரு மாதிரி ஒஸ்டா விளாடுறான். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பரா விளாண்டா. மேபி நான் வந்துட்டு ஓவரா ஜட்ஜ் பண்றேன், டக்குன்னு ஜட்ஜ் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பரா விளாண்டா. பட் நாளைக்கு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படி. நாளைக்கு வந்துட்டு கன்ஃபார்மா சுனில் நரேன் வர்ற மாதிரி தான் சொன்னாங்க. அவன் தான் வர்றான். போன மேட்சே அவன் வந்தான். பட் அவனுக்கு இன்ஜுரி இப்போ ஏதோ, ஏன்னா நேத்து என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, இல்ல திருப்பி நரேன் வெளியே போவான், திருப்பி மோயின் அலி வர்ற மாதிரியும் சொன்னாங்க. மேபி அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். நரேன் தான் விளையாடுவானா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நரேன் தான் விளையாடுவான். மற்றபடி அவனுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராங்கான ஆள் இருக்கு. டிகாக் இருக்கானுங்க, எல்லாமே இருக்கானுங்க, ஒழுங்கா விளையாடணும். பட் ரிங்கு சிங் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் காலமா நான் விளையாண்டு பார்க்கவே இல்லை ஒழுங்கா. ரிங்கு சிங் ஒழுங்கா விளையாண்டு நான் பார்க்கவே இல்லை கொஞ்ச நாளா. ரசில் வந்துட்டு இந்த 6 அடிச்சுலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சன்ரைசர்ஸ் தான் வந்துட்டு ஜெயிக்கும்னு தோணுது எனக்கு. ஏன்னா நல்ல பவர் பேக்டா இருக்கானுங்க. 2 மேட்ச் தோத்துருக்கானுங்க. அது வந்துட்டு பேட் கமிங்ஸ் உறுத்தும். பேட் கமிங்ஸ் வந்து சாதாரண ஆள் கிடையாது, அவங்க உறுத்திக்கிட்டே இருக்கும். அவனால ஆஸ்திரேலியனு 2 மேட்ச் தோத்துட்டமா, அவனால உட்கார முடியாது. கை வட்டன்னு எப்படியா ஜெயிச்சே ஆகணும், இவனுங்களா துடிச்சிக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சுட்டு, அதுவும் இல்லாம அவன் பவுலிங்ல வேற சம்மாட்டி விழுந்துட்டா சுருன்னு இருக்கும். அது அவனுக்கு பவுலிங் தான் ஒரு வீக்கா இருக்கு. போன வாட்டி பவுலிங் செம ஸ்ட்ராங்கா இருந்து அதுலயே அவனுக்கு அடிச்சாங்க. பேட் கமிங்ஸ் இருப்பான், நட்ராஜன் இருப்பான், புவனேஸ்வர் இருப்பான். இத்தனை பேர் இருந்தே வந்துட்டு அவனுங்களுக்கு கொஞ்சம் பவுலிங் வீக்கா இருந்து. இப்ப வந்துட்டு அப்படி கிடையாது எவனுமே. அதுதான் ஒரு பிரச்சனை அவனுக்கு. பட் கேகேஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பவுலிங் கன் மாதிரி வச்சிருப்பானுங்க அவனுங்க. இது அவனுக்கு பவுலிங் பாருங்களேன். இந்த வைபவ் ஒரு அண்டர்ரேட்டடான பவுலர், ஹர்ஷித் ராணா நல்ல பவுலர், ஸ்பின்னர்ஸ் சொல்லவே வேண்டாம், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன். இதுக்கு மேல என்ன வேணும்? இங்க பாத்தீங்கன்னா எனக்கு பேட்டிங் லைனப், சன்ரைசர்ஸை பொறுத்தவரை பேட்டிங் லைனப் தான். எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ் ஜெயிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. பேட்ஸ்மேன் மட்டும் அவங்களுக்கு கிளிக் ஆயிட்டாங்கன்னா, அவுட் ஆக ஃபுல்லா பேட்ஸ்மேனா தான் வந்துட்டு இருக்காங்க. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஈஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, இப்ப புதுசா ஒருத்தன் வந்தானே அங்கித் சர்மான்னு ஒருத்தன், அவன் கிளாஸ் இப்படியே ஃபுல்லா படையா வச்சிருக்காங்க, பேட்ஸ்மேன் படையா. அப்புறம் என்ன பண்றது? பெரிய ரன் தான் ஒரு ஈடன் கார்டன்ஸ்ல தொட்டாலே 4 போகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ் தான் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்க இன்னைக்கு ஆர்சிபி மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. நாளைக்கு யார் ஜெயிப்பா அப்படின்ற உங்களோட ப்ரிடிக்ஷனையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, ஸோ வீடியோக்கு லைக் போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and see another video and remember it, always be on top. Cheers.